இல்ல நீங்க ஏன் ரூல் அவுட் பண்றீங்க? இல்லங்க அரசியல் படுகொலையா அடிதடி படுகொலையான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. அப்ப இந்த காவல்துறை மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எங்க கூட பேசக்கூட இந்த ஆட்சியாளர்கள் தயாரா இல்ல. ஒரு ஆட்சி பிரதிநிதிகள் ஒருத்தர் கூட வரல. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கிரைம். சாதாரண ஒரு வட்டச் செயலாளரோட ஆயா செத்து போயிட்டா கூட அங்க போவார். எம்பி போயிட்டு ஒரு மாலை போட்டு வர்றார். போலீஸா எங்க கிட்ட வந்து ஓட்டு கேட்டது? போலீஸா சேரிக்குள்ள வந்து உங்க மேல தொடர்ச்சியா வன்கொடுமை நடக்குது, திமுக ஆட்சி வந்தா உங்க மீதான வன்கொடுமை குறையும்னு போலீஸா சொல்லுச்சு? திமுக தானே சொல்லுச்சு. எங்கள் கரங்களை திமுக பற்றி நிக்கணும்னு நினைச்சது தப்பா? அது எங்க உணர்வு தானே. ஏன் எங்களை அனாதைகளா அதனால லத்தி சார்ஜ் பண்றாங்க. லத்தி சார்ஜ் பண்ணாங்க. தோ அடி இங்க அடி. நீங்க வடச்சென்னைன்றது எப்படின்னா தொடர்ச்சியா அங்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களை வந்து தொடர்ச்சியா அநீதிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை சித்திரவதையா இருக்கட்டும், எல்லாம் அரசியல் சாதி எல்லாமே அங்க இருக்கும். ஆனா சாதி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இருக்கும். அண்ணா நகர்லாம் இப்படி நடக்காது. நீங்க ஒரு எலிட் பகுதிகளில் இந்த மாதிரிலாம் நடக்காது. ஆனா எங்க ஊர்ல வந்து நீங்க நடுரோட்ல வச்சுட்டு ஒருத்தனை நாயடி பேயடி அடிக்கலாம். எதுக்கு போலீஸ் நடுரோட்ல வச்சு ஒரு ஸ்லம்ல ஒரு பையனை அடிக்குதுன்னா இவனை அடிக்கிறத பார்த்து இன்னொரு பையனுக்கு வந்து பயம் வரணும். நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நம்மளை வந்து ஏன்னு கேட்கக்கூடாது, சட்டம் பேசக்கூடாது. என்ன நடுரோட்ல வச்சு அடிச்சிருக்கு போலீஸ். அப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய அவர் அரசியல் அவர் இதுலாம் எனக்கு கூட தைரியம் கொடுத்துருக்கு. ஆரம்ப கட்டங்களில் ஒரு 10வது படிக்கிற இளைஞனா 2010-11 வந்து நம்மளும் கேள்வி கேட்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அதிகாரத்தை பார்த்தா அச்சப்படுற நிலையில இருந்த என்னை போன்ற இளைஞர்களுக்கு கூட ஆரம்பத்தில் ஒரு தைரியத்திற்கு ஒரு காரணமா இருந்தார். சார் இந்த மாதிரி யாரும் பெரிய தலைகளை போடுறது, அதுவும் இந்த மாதிரி கொலை பண்றது, ஒரு சுட்டு போட்டிருந்தாலும் வெடிகுண்டு வச்சு இதெல்லாம் நடுரோட்டில் வச்சு பத்தையா வெட்டி போடுறது இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய, அதுவும் அந்த கோட்டையிலேயே போய் அவர் வாழ்ந்த இடத்துல அங்கேயே போயிட்டு வெட்டி செதிலா வெட்டி போடுறது வந்து ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்து. ஆம்ஸ்டாங் அண்ணனே போட்டாங்கடா, நம்மளாம் ஏமாத்துறோம். இந்த ஒரு பயம் வர வைக்கிறாங்களே, இந்த ஒரு அச்சம் வர வைக்கிறாங்களே, இதுதான் அரசியல். நான் அடிச்சு சொல்றேன் சார், இது வந்து ஒரு ரவுடி ஆற்காடு சுரேஷ் என்கிற ஒரு அட்டு ரவுடி, ஒரு சாதாரண ரவுடி வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் மாதிரியான ஒரு முக்கிய ஆளுமை அப்படி வெசஸ் வைக்கிறதே அசிங்கமா இருக்கு சார். கோகுல்ராஜ் படுகொலைக்கு பின்னாடி இவருடைய உழைப்பு என்பது முக்கியமானது. ஒரு ரவுடி எப்படி சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்? ஒரு ரவுடி போலீஸ் ஏன் சார் அவருக்கு பணம் முக்கியமா இருந்தா அதே யுவராஜ் கிட்ட கோடி கோடியா கொடுக்க தயாரா இருந்ததுல அந்த தரப்பு வாங்கிட்டு சைலண்டா போயிருக்கலாம். கட்ட பஞ்சாயத்து வேலையா இருந்திருந்தா. எனக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்காரு. இன்னை வரைக்கும் நானும் வெளில சொன்னதில்லை, அவரும் சொன்னதில்லை. இவர் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவரது தந்தையார் மறைந்த போது மெரினாவில் இடம் கேட்டாங்களா? மெரினாவில் புதைக்கப்பட்டால் தான் அவர்கள் கண்ணியம் இருக்கும். அவருக்கு அரசு மரியாதை நடந்தாதான் அவருக்கான கண்ணியம் காக்கப்படும். அவர் ஊர்வலம் 10 மணி நேரம் மக்கள் மத்தியில் ஒரு ஊர்வலமா போனாதான் கண்ணியம் இருக்கும்னு நம்பினாங்களே. அந்த கண்ணியமும் மாண்பும் எங்க தலைவருக்கும் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உடலை வாங்கியாச்சு. நாங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல் ரேலி போறதுக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ணியாச்சு. நீங்க வாங்க, கத்தி எடுத்துட்டு வாங்க, கபடா எடுத்துட்டு வாங்க, கம்பு எடுத்துட்டு வாங்க, வஜ்ரா வேன் எடுத்துட்டு வாங்க, எதனா எடுத்துட்டு வாங்க, எங்களை சுட்டு கூட கொள்ளுங்க. நாங்க கலவரம் பண்ணா எதனா அந்த ஊர்வலத்தில் எதனா தவறு நடந்தா நீங்க பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கு சட்டம் தான் அதிகாரம் கொடுத்துருக்குல்ல. நடத்தவே கூடாதுன்னா என்னது அது சார்? ஒரு ஊர்வலம் நடத்துறது கூட சார் இந்த ஜனங்க போராடணும். ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்கு, ஒரு மரியாதை வாங்குறதுக்கு, அரசு மரியாதை வாங்குறதுக்கு, ஒரு கண்ணியமா அடக்கம் செய்யற எல்லாத்துக்குமா? தேமுதிக கட்சிக்கு இது நடக்கவே இல்லையே. ஒரு தலித்து வந்து அவன் இயல்பா வந்தானா, அவன் உரிமை கேட்டானா ரவுடி. அப்ப நீங்க வந்து கேஸ்ட் இந்துஸை யாருன்னா பார்த்து நீங்க ரவுடின்னு சொல்ல முடியுதா உங்களால? கேஸ்ட் இந்து தலைவர்களை பார்த்து, சாதி சங்க தலைவர்களை பார்த்து ரவுடின்னு சொல்ல முடியுதா? பொறுக்கின்னு சொல்ல முடியுதா? திராவிட மாடலுக்கு எதிராக ஜெய்பீம் மாடலை வைத்தவர் இவரிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னா, திராவிட மாடலை ஏத்துக்கிற நீங்க ஜெய்பி மாடல் ஏன் உங்களுக்கு கசக்குது? அப்ப இதெல்லாம் தான் வன்மன்ற, இதெல்லாம் இந்த அரசு கண்டும் காணாம இருக்குது. அப்ப எங்களை வந்து நாங்க அநாத பயல்களா? எங்களுக்கு ஒரு அரசு இல்லையா? எங்களுக்கு ஒரு அநீதி நடந்தா எங்களுக்காக கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதுக்கும் ஒரு பெரியாரிஸ்ட் போர்வையில வரானுங்களே, அதுதானே இன்னும் வருத்தமா இருக்கு, இன்னும் வலிக்குது. சாதாரண ஏதோ ரோட்ல போற பொறுக்கி பையன் பேசினா கூட ஒத்துக்கலாம். அதுக்கு ஒரு நான் வந்து திராவிடம் பேசுறவன், பெரியாரியம் பேசுறவன், இந்த அடையாளத்தை ஏன்டா எடுக்கிறீங்க? நீங்க வந்து இப்படியான ஒரு மனிதனை வந்து நீங்க மீண்டும் 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 ரவுடி 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 ரவுடினா
தலித்தியம் பேசினாலே, தலித் மக்கள் உரிமை பேசினாலே, விளிம்புநிலை சமூகங்கள் உரிமை பேசினாலே, ஒரு ஸ்லம் ஏரியாலேருந்து வந்தாலே அவன் ரவுடியா? அப்போ உங்கள் புத்தி, இந்த புத்தியை தான் சாதி புத்தின்றோம். வணக்கம் திருமோகன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடற்கூறாய்வு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வந்து ஒரு மறியல் போராட்டம், அதில் உங்களையும் பார்க்க முடிஞ்சுது. ஒரு அந்த மறியல் போராட்டம், ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு மறியல் போராட்டம் நடத்துறீங்க. அது லத்தி சார்ஜாக மாறுறதுக்கான காரணம் என்ன நடந்துச்சாங்க? அதுக்கப்புறமா நம்ம அவருடைய மறைவு தொடர்பாக பேசலாம். இல்லை, என்னன்னா நம்மளோட கோரிக்கை ரொம்ப ரொம்ப குறுகியதாக குறிப்பாக ரொம்ப நியாயமான கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா இந்த கொலை நடந்தவுடன் ஒரு 8 பேர் போய் சரணடைகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சரணடைகிறாங்க, கைது செய்யப்படலை. 8 பேர் அண்ணா நகர் துணை காவல் ஆணையர் அவர் அலுவலகத்தில் போய் முதல்ல சரணடைகிறாங்க நள்ளிரவு 11:30 மணிக்கு. அதுக்கு மறுநாள் அதெல்லாம் செய்தியாகுது. ஆனால் மறுநாள் ஒரு கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரத்தில் இந்த கொலை நடந்து காவலர்கள் வந்து எதனா சென்னையில் ஒரு பதட்டமான சூழல் உண்டாயிடுமோ அதை எப்படி தடுக்க, அதில் தான் எல்லாரோட கவனம் இருந்தது. அது நியாயமான கவனமும் கூட, அதை நம்ம குற்றம் சொல்லலை. ஆனால் மறுநாள் காலையிலக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஒரு ரவுடி மோதல், அடிதடி கொலை, அது போல தான் ஒரு வருஷன் வந்து பரவச்சு. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, விசாரணையே இன்னும் ஆரம்பிக்கலை. 8 பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதாவது ஆற்காடு சுரேஷ்ன்றவர் வந்து கொல்லப்பட்டதற்கு பழித்திருக்க தான் இந்த நடவடிக்கைங்க. அதில் ஆருத்ரா இதெல்லாம் வருது. ஆனால் போலீஸ் அதுக்குள்ளேயே ரிலையிங் த கன்ஃபெஷன் பேஸ்ட் ஆன் த ஆற்காடு சுரேஷ் பிரதர், அந்த புன்னை பாலுன்றவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறையும் இதே ஸ்டோரியை பேசுது. அப்போ நம்மளுக்கு என்னென்னா, அப்போ இந்த விசாரணை எதை நோக்கி போகுது? நம்ம தெளிவாக சொல்கிறோம், இது ஒரு அரசியல் படுகொலை, இது ஒரு அரசியல் படுகொலை தான் அப்படின்றது தான் நம்ம முதல் முழக்கமாக இருந்தது. 2வது, உளவுத்துறை 3 அறிக்கை, 1 இல்லை 2 இல்லை, ஓசி ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் இன்டெலிஜென்ஸ், அவங்க வந்து 3 அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த 3 அறிக்கையின் அடிப்படையில் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது காவல்துறைக்கு முன்னமே தெரியும். குறிப்பாக ஒவ்வொரு காவல்துறையும் பட்டா புக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. பட்டா புக், அது எனக்கு சரியாது டேர்ம், நான் சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நைட்டு பேட்ரோல் போஸ்ட்லாம் அங்கே போய் அந்த புக்கில் போய் கையெழுத்து போட்டு போவாங்க. இது ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு நடைமுறை. அந்த மாதிரி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பட்டா புக் இருக்குது. அப்போ அங்கே தொடர்ச்சியாக காவல்துறை வந்து ரோந்து பண்ணியில் இருப்பாங்க நள்ளிரவு நேரங்களில், இந்த நேரங்களில். இன்னொன்று, கொலை நடந்த சம்பவமும் செம்பியம் காவல் நிலையம் K1 நினைக்கிறாரு, அந்த காவல் நிலையமும் கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஒரு சந்தில் வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து மறாவது ரைட் எடுத்தோம்னா ஒரு 2 கடை தள்ளின உடனே அந்த காவல் நிலையம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓசி அறிக்கை, ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸுடைய அறிக்கை, அந்த அறிக்கையை காவல்துறை 3 முறை சுட்டி காட்டியதாக ஊடக செய்திகள் வருது. அப்போ காவல்துறைக்கு தகவல் போயிருக்கு, இவரை கொல்ல போகிறாங்க. ஆனாலும் கொலை நடக்குது. அதுவும் காவல் நிலையத்துக்கு அருகாமையில். கிட்டத்தட்ட அவரோட அண்ணன் வந்து அங்கே தான் வாழ்ந்தார் ரொம்ப வருஷமாக. அவர் அங்கே தான் போய் சந்திப்பான். அங்கே ரொம்ப சுதந்திரமாக தான் நடமாடுவார். ஏன்னா அவர் ஏன் அங்கே சுதந்திரமாக நடமாடுறாருன்னா, அவருக்கு அந்த பகுதியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த மக்கள் அவர் மீது வைத்திருந்த பாசம், அந்த மக்களோட அவருக்கு இருந்த பிணைப்பு, இது எல்லாமே. ஏன்னா நாங்களாம் அவரோட ரொம்ப கனெக்டட், ரொம்ப இயல்பாக நாங்களாம் போய் சந்திப்போம். வெடிகாலிலேருந்து நைட்டு நள்ளிரவுனா கூட நாங்களாம் போய் சந்திக்கலாம். அவர் பர்சனல் நம்பர்லாம் எங்களாண்ட இருந்தது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கொலை நடக்குது, காவல்துறை காவல் நிலைய அருகாமையில். அப்போ இந்த காவல்துறை மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? சரி, இப்போ அதனால இந்த காவல்துறை விசாரணை எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்காது. அதனால விசாரணை முகமையை மாற்றணும்ன்றது இன்னொரு கோரிக்கை. அதுக்கப்புறம் அவருடைய இறப்பு நிகழ்வு என்பது எப்படியாகப்பட்டதா இருக்கணும்ன்றது ஒரு நியாயமான இன்னொரு 3வது கோரிக்கை. இந்த கோரிக்கைகள் அடிப்படையில் நாங்கள் முதல்ல நெகோஷியேட் பண்ணுறோம். எங்கள் கூட பேசக்கூட இந்த ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. ஒரு ஆட்சி பிரதிநிதிகள் ஒருத்தர் கூட வரல.
சென்னையில் 3 எம்பி இருக்காங்க, 1க்கு 3 எம்பி. வட சென்னைக்கு ஒரு எம்பி இருக்கிறாரு. வட சென்னையில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கிரைம். சாதாரண ஒரு வட்டச் செயலாளரோட ஆயா செத்து போயிட்டா கூட அங்க போவார். எம்பி போயிட்டு ஒரு மாலை போட்டு வர்றாரு, எம்எல்ஏ போயிட்டு ஒரு மாலை போட்டு வர்றாரு. இப்போ சேகர் பாபு அமைச்சர் வந்தாரு நள்ளிரவுல 1:30 மணிக்கு அங்க வீட்டுக்கு வந்தாரு, வந்து அஞ்சலி மலர் வளையம் வச்சுட்டு உடனே போயிட்டாரு. நம்ம கேட்கறது என்னன்னா, ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்ல, ஒரு ரியல் பார்ட்டிசிபேஷன். நான் உணர்வுபூர்வமான உண்மை சரி நடந்துடுச்சு, நாங்க என்ன பண்ண முடியும், ஒரு கையறு நிலையில உண்மையிலேயே இந்த அரசா இருந்தாலும் உண்மையிலேயே தெரியல, இந்த இதுவுக்காக உண்மையிலேயே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்கன்னா எங்களா மாதிரி நீங்களும் நின்றுருக்கணும்ல. சரி, நான் என்னுடைய கேள்வி வைக்கிறேன். நீங்க சொன்னீங்க அதனால அந்த சாலை மறியல், அது சாலை மறியல் இல்ல, ஒரு சாலையில இறங்கி போராடி அதுக்கப்புறம் வந்து காவல்துறை எங்களோட பேச்சுவார்த்தை காவல்துறை தான் நடத்திட்டு இருக்கு. போலீஸா எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்டது, போலீஸா சேரிக்குள்ள வந்து உங்க மேல தொடர்ச்சியா வன்கொடுமை நடக்குது, திமுக ஆட்சி வந்தா உங்க மீதான வன்கொடுமை குறையும்னு போலீஸா சொல்லுச்சு? திமுக தானே சொல்லுச்சு. திமுக தானே எங்க ஓட்ட. நீங்க ரோட்ல உட்கார்ந்தீங்கன்னா அங்க ஒரு டிராபிக் ஜாம் ஆகுது, அதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை பொறுப்பு தான். ஆனா எங்க கிட்ட பேச வேண்டியது யாரோட பொறுப்பு? எங்கள் கரங்களை திமுக பற்றி நிக்கணும்னு நினைச்சது தப்பா? அது எங்க உணர்வு தானே. ஏன் எங்களை அனாதைகளா அதனால லத்தி சார்ஜ் பண்றாங்க. லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அடி இங்க அடி மயங்கிட்டீங்க போல. ஆமா, பார்த்தோம் வீடியோல. படுத்துட்டு இருந்தவன எட்டி விட்டதே எனக்கு வந்து மத்தவங்க சொல்லிதான் தெரியும். இப்போ கமிஷனர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாருல்ல, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்ததுன்னு உளவுத்துறை சொன்னுச்சு அப்படின்னு. ஆனால் அப்படி அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற அச்சுறுத்தல்லாம் அவருக்கு இல்லைன்னு கமிஷனர் சொல்றாரு. முன்னாள் கமிஷனர் பிரஸ் மீட்ல சொல்றாரு, சென்னை மாநகர ஆணையர். அப்படின்றப்போ இது முன்விரோதமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்றாரு. ஆனால் அவருக்கு இது உயிருக்கு அச்சுறுத்தல், இது அரசியல் படுகொலை அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தலை. ப்ளஸ் வந்து இது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சுன்ற மாதிரியான தகவல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்றதான சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருச்சு, இது வந்து ஒரு ரவுடி கும்பல் என்ன சொல்கிறது, பழி தீர்க்கும் நடவடிக்கை அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. இதெல்லாம் ஊடகங்களில் வர்றது, சோஷியல் மீடியாவில் வர்றது. ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஹையர் போலீஸ் அஃபிஷியல் சொல்கிறாரு இந்த மாதிரியான விஷயம். நீங்கள் சொன்னது ஆருத்ரா இதெல்லாம் சொல்ல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, விசாரிச்சு சொல்கிறோம் அப்படின்றத மட்டும்தான் அவர் ரொம்ப கான்சியஸாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும். நானும் அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தேன், அவர் தெளிவாக சொல்கிறாரு இது அரசியல் படுகொலை இல்லைன்னு ரூல்ட் அவுட் பண்ணுறாரு. ரூல்ட் அவுட் பண்ணுறாரா இல்லைங்களா? அந்த விசாரணை முடிச்சதுக்கப்புறம் சொல்ல போகிறாங்க. இல்லை, நீங்கள் ஏன் ரூல்ட் அவுட் பண்ணுறீங்க? இல்லைங்க, அரசியல் படுகொலையா அடிதடி படுகொலையான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. ஒரு நாள்ல எப்படி அதை சொல்ல முடியும்? ஏங்க தெரியலன்றத சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல. இப்போ ஒரு விஷயம் நீங்க என்ன கேட்குறீங்க, இது சாதிய படுகொலையா என்ன படுகொலைன்னு கேட்குறீங்க. எனக்கு ஒருவேளை தெரியல, என்னால் முடிவு செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க, இப்போதான் கொலை நடந்திருக்கு, நாங்கள் முடிவு செய்யணும், எங்களுக்கு சிறிது காலம் தேவைப்படும். அதுதான் கமிஷன் சொல்றாரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க. அவர் ரூல்ட் அவுட் பண்றாரு, இது அரசியல் கொலையும் கிடையாது, சாதிய கொலையும் கிடையாதுன்னு ரூல்ட் அவுட் பண்றாரு. சரி, அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்ப ஒவ்வொரு முறையும் பொய் தகவல் கொடுத்தாங்கன்னு ஒவ்வொருத்தரா கைது பண்றாங்களே. அப்ப 3 முறை வந்து உளவுத்துறை எச்சரிச்சதுன்னு தகவல் வந்ததுல யார் யாரெல்லாம் தகவல் பண்ணாங்களோ எல்லாரையும் கைது. என்ன தகவல் வந்தது? யார் அந்த தகவல்? ஊடகத்துல எத்தனை ஊடகத்துல வருது. இப்ப நான் வந்து அபிஷியலா கமிஷனர் பிரஸ் மீட் வச்சு நான் பேசுறேன். நான் விளையாட்டு பையன் கிடையாது, சரிங்களா? நான் அரசியல்ல இருக்கிறவன், வழக்கறிஞரா இருக்கிறவன். ஊடகத்துக்கு யார் செய்தி தருவான்னு எங்களுக்கு தெரியும். சரி, சரிங்களா? நான் அக்யூஸ் பண்றேன், வேணா நான் சொல்ற தகவல்ல நான் ஊடகத்தை தான் நான் ஆதாரமா காட்டுறேன். நான் கமிஷனர் பிரஸ் மீட்டை நான் ஆதாரமா சொல்றேன். நீங்க சொல்றீங்களா? ஆனா கமிஷனர் சொன்னாரு அரசியல் படுகொலை இல்லைன்னு சொன்னாரு. அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க ஊடகத்துல அச்சுறுத்தல் இல்லைன்றாருல. சரி, அதை கூட விட்டுருங்க. அரசியல் படுகொலை இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? சொல்றாரு அந்த பிரஸ் மீட்ல. நீங்க ஏங்க சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நீங்க தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்களா? 8 பேரை கைது பண்ணன்றீங்க, 8 பேர் சரணடைஞ்சாங்க. சரி, எதன் அடிப்படையில் இது அரசியல் படுகொலைன்னு சொல்றீங்க? எதன் அடிப்படையில் அரசியல் படுகொலைன்றனா, நீங்க அந்த படுகொலை நடந்த உடனே அவர் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். இப்போ என்ன மாதிரி ஒரு பையன் புளியாந்தோப்பு மாதிரி ஒரு இடத்துல இருந்து வளர்றோம். நாங்கள்லாம் அண்ணனை வந்து அவர் முதல்ல அவர் மாமன்ற தேர்தல் எங்கள் வார்டுக்கு பக்கத்து வார்டு தான், குறிப்பாக சொன்னால் எங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு தான் அதுவும். அப்போது எங்கள் வார்டு பக்கத்துல அவர் முதல்ல நீங்கள் சொல்ல நான் 6வது 7வது பையன். அப்பத்துலேருந்து அவரை பார்க்குறோம். எதனா ஒரு உதவினா அவர்கிட்ட தான் போய், ஒரு சின்ன ஒரு விளையாட்டு சாமான் வாங்குறது கூட அவர்கிட்ட தான் போவோம், எல்லாத்துக்குமே. அப்போ
அவரு தான் வந்து நீங்கள் வடச்சென்னைன்றது எப்படின்னா தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களை வந்து தொடர்ச்சியாக அநீதிகளை அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. காவல்துறை சித்திரவதையாக இருக்கட்டும், எல்லாம் அரசியல் சாதி எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் சாதி இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இருக்கும். சரிங்களா? அங்கே வந்து காவல்துறையோட தொடர் சித்திரவதைகள், பொய் கேஸ் போடுறது, ஒரு குற்றம் வந்துட்டோடனே இந்த குற்றத்துக்கும் இவன் தான் காரணமாக இருப்பான்னா அவனை கூட்டின்னு போய் இது பண்ணுறது, அசால்ட்டாக நடு ரோட்லேயே வச்சு வெளுன்னு வெளுக்கிறது போலீஸ்காரங்க. அண்ணா நகர்லாம் இப்படி நடக்காது. நீங்கள் ஒரு எலிட் பகுதிகளில் இந்த மாதிரிலாம் நடக்காது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து நீங்கள் நடு ரோட்டில் வச்சுட்டு ஒருத்தனை நாய் அடி பேய் அடி அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துருந்த சமயம் இதை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அப்போ இவரை இந்த அடிக்கிறதையே பார்த்து எதுக்கு அடிக்கிறாங்க? எதுக்கு போலீஸ் நடு ரோட்டில் வச்சு ஒரு ஸ்லம்மில் ஒரு பையனை அடிக்குதுன்னா, இவனை அடிக்கிறத பார்த்து இன்னொரு பையனுக்கு வந்து பயம் வரணும். நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நம்மளை வந்து ஏன்னு கேட்கக்கூடாது, சட்டம் பேசக்கூடாது. என்ன நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கு போலீஸ்? 2021 புளியந்தோப்பு இன்ஸ்பெக்டர் என்ன நடு ரோட்டில் போட்டு அடித்தார். அப்போ ஏன் என்ன அடிக்கிறாங்கன்னா, இவனை அடித்தா இவன் கேள்வி கேட்குற மாதிரி மற்றவங்க கேட்க மாட்டான்ற ஒரு இது. சரிங்களா? அப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய அவர் அரசியல், அவர் இதுலாம் எனக்கு கூட தைரியம் கொடுத்துருக்கு. ஆரம்ப கட்டங்களில் ஒரு 10வது படிக்கிற இளைஞனா 2010-11 வந்து நம்மளும் கேள்வி கேட்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அதிகாரத்தை பார்த்தா அச்சப்படுற நிலையில் இருந்த என்னை போன்ற இளைஞர்களுக்கு கூட ஆரம்பத்தில் ஒரு தைரியத்திற்கு ஒரு காரணமாக இருந்தார். தைரியமாக கேள்வி கேட்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். இப்போ அந்த காரணம் எங்களுக்கு தைரியத்துக்கு ஒரு காரணமாக இருந்தார்ல, அவரையே போட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்போ அதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆம்ஸ்ட்ராங் அண்ணனே போட்டாங்கடா, நம்மளாம் ஏமாத்துறோம். இந்த ஒரு பயம் வர வைக்கிறாங்களே, இந்த ஒரு அச்சம் வர வைக்கிறாங்களே, இதுதான் அரசியல். இதுதான் அரசியல் படுகொலைன்றோம். அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற நீங்கள் மற்றவங்க கொலை ஒன்றும் இல்லை சார். ஆடிட்டர் ரமேஷ்னு ஒருத்தர், என் பேர் சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஒரு இந்துத்துவ கட்சி பிரமுகர். அவரை கொண்ட உடனே எல்லா லெட்டர்பேட் அமைப்பு இந்துத்துவ அமைப்புகளுக்கு கூட ஒரு பிஎஸ்ஓ, சாதாரண ஒரு அந்த கட்சியில் ஆள் இருக்கானா இல்லையா எதுவுமே பார்க்கல, எல்லாருக்கும் ஒரு பிஎஸ்ஓ போடுங்க, தப்பு இல்லை. நீங்கள் வந்து அச்சுறுத்தல் இருக்குது, இந்துத்துவ அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நினச்சி இந்த வேலையை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். என்ன எல்லாருக்கும் பிஎஸ்ஓ. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து எல்லா இந்துத்துவ கட்சிகளில் இருக்கக்கூடிய வலதுசாரி அரசியல் பேசக்கூடியவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பே வந்தது அந்த படுகொலைக்கு பிறகுதான். ஆனால் நீங்கள் அதுக்காகவே சிலர் வந்து வீட்டுக்குள்ளே பெட்ரோல் பங்க் போட்டுக்கிட்ட கதைலாம் உண்டு போலீஸ் பாதுகாப்புக்காகவே. இப்படி இருக்க கடந்த 3 ஆண்டுல 243 தலித் படுகொலை. ஏன் வந்து தலித் தலைவர்களை பாதுகாக்கல இந்த அரசு? இல்ல தொடர்ச்சியா நடக்குதுல. அவர் கேட்டதே இல்லையா இது வரைக்கும்? ஏங்க கேட்கணும்? எந்த இந்துத்துவ கட்சி தலைவருங்க போயிட்டு கேட்டான் பிஎஸ்ஓ? அண்ணாமலை அப்ளை பண்ணாரா இசட் பிரிவு கொடுங்கன்னு? பிஜேபியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் என்னைக்குன்னா எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னாங்களா? எம்ஆர் காந்தி கேட்டாரா? நயினார் நாகேந்திரன் கேட்டாரா? எல் முருகன் கேட்டாரா? இவங்கெல்லாம் கேட்கல. நயினார் நாகேந்திரனோ எம்ஆர் காந்தியோ இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களோ கருநாகராஜனோ யாருன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்களா? பிஜேபியில் போயிட்டு ஒருத்தர் பெரிய பொறுப்புக்கு வந்துட்டாலே இயல்பாகவே அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போகுது இல்லை? அந்த 243 1 இல்லை 2 இல்லை 243 படுகொலைகள் குறிப்பாக தலித் சமூகத்திலேருந்து நடந்திருக்கு. அதுவும் செயல்பட்டு இருந்தவங்களுக்கு எதிராக நடந்திருக்கு. அதில் முக்கிய செயற்பாட்டாளர்கள்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான முக்கிய செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க. சமீபத்தில் தென் தமிழ்நாட்டில் வந்து அத்தனை கொலைகள். அப்போ வந்து அது வந்து இங்கே ஒரு பெரிய பதட்டம் இருக்குதுன்னு நீங்கள் ஏன் உணரல? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாதுகாக்க மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இங்கே வந்து இதெல்லாம் தான் நான் அரசியல்ன்றேன். அப்போ எங்கள் அம்மா 2-3 நாளாக என் முகத்தையே பார்க்குறாங்க. இவனும் அரசியல் பேச போகிறான், எல்லாரும் அரசியல் பேச போகிறோம். இப்போ அங்கே இருந்த உரையாடல் கூட எப்படி தெரியுமா இருந்தது? இப்போ நாங்கள் தோழர்கள்கிட்ட பேசுகிறோம், இது பேசுகிறோம், எம்ப ஆம்ஸ்ட்ராங்கே போட்டாங்க, அண்ணனே போட்டாங்க, நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குமா? அங்கே இருந்த சின்ன சின்ன என்ன மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு பயம். அந்த பயம் ஒருத்தர் முகத்துலையும் பயன்ற ஒரு அச்ச நிலையை உருவாக்கி இருக்கு இந்த கொலை. சார் இந்த மாதிரி யாரும் பெரிய தலைகளை போடுறது, அதுவும் இந்த மாதிரி கொலை பண்ணுறது, ஒரு சுட்டு போட்டிருந்தாலும் வெடிகுண்டு வச்சு இதெல்லாம் நடு ரோட்டில் வச்சு பத்தையாக வெட்டி போடுறது இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய, அதுவும் அந்த கோட்டையிலேயே போய் அவர் வாழ்ந்த இடத்துல அங்கேயே போயிட்டு வெட்டி செதிலாக வெட்டி போடுறது வந்து ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்து. அப்போ இனி வந்து தலித் செயல்பாடு என்னவா இருக்கும், எப்படி பண்ணணும் நாம? அப்போ நம்ம வந்து வெளியில் போனாலே பயந்து தான் போகணுமா?
சாதாரண தலித் செயற்பாட்டாளர்கள் கூட வந்திருக்கு அந்த பயம். இல்ல பயம் வர்றது இயல்பு தான், இவனை மறுக்கல. இயல்புன்னு கடந்துட்டு போயிட முடியாது. இதுதான் அரசியல்ன்ற நானு. இல்ல பட் அந்த பயத்தை ஏற்படுத்தியதுதான் இந்த அரசியலின் இந்த கொலை நடந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெற்றியா நான் கருதுறேன். அவங்க அந்த எதிரிகளுக்கு இல்லப்பா, அவங்க வந்து எங்க அண்ணனை கொன்னுட்டாங்க, பதிலுக்கு நான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி சார் நான் அடிச்சு சொல்றேன் சார். இது வந்து ஒரு ரவுடி ஆற்காடு சுரேஷ் என்கிற ஒரு அட்டு ரவுடி, ஒரு சாதாரண ரவுடி வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மாதிரியான ஒரு முக்கிய ஆளுமை அப்படி வெசஸ் வைக்கிறதே அசிங்கமா இருக்கு சார். இல்ல உங்களுக்கு அசிங்கமா இருக்கலாம். ஆற்காடு சுரேஷ் வெசஸ் ஆம்ஸ்ட்ராங்கா? இதுவா? போலீஸ் அப்படிதானே சொல்லுது. அதுதாங்க நான் கேட்குறேன். ஆருத்ரா மேட்டர் சொல்றாங்களே, ஆருத்ரா மேட்டர்ல யார் யாரெல்லாங்க சம்பந்தம்? ஆற்காடு சுரேஷ் மட்டுமா சம்பந்தம்? வேற யார் சம்பந்தம்? ஏங்க இருக்கிறதுலே அதிகப்படியான தற்கொலைகள் இந்த இந்த ஆருத்ரானால நடந்திருக்கு. 50ன்றாங்க ரெக்கார்டடா. ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை தான். நீங்கள் 92ல் ஹர்ஷத் மேத்தா தற்கொலைக்கு அடுத்து, வியாபம் தற்கொலைக்கு அடுத்து, மத்திய பிரதேசில் நடந்த வியாபம் தற்கொலைக்கு அடுத்து, மும்பையில் நடந்த ஹர்ஷத் மேத்தா தற்கொலைகளுக்கு அடுத்து ஒரு பண மோசடினால் அதிக தற்கொலைகள் ஆருத்ராவில் நடந்திருக்கு. ஆனால் இந்த கேஸ் வந்து எந்த கட்டத்துக்கும் போல ஒரு எதுவுமே நடக்கலை. 5000 கோடி ரூபா மேட்ரு. இந்த ஆருத்ரா மேட்டரில் அடிப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? பாரதிய ஜனதா பார்ட்டி. அந்த கட்சியில் அடிப்பட்ட நபர்கள் பெயர் என்னென்ன? ஆர்கே சுரேஷ், அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை. அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவாக இருந்தார் கொஞ்ச நாள். தலைமறைவாக இருந்துட்டு வந்துட்ட பிறகு கட்சி அலுவலகமா இல்லை அவர் அலுவலகமா இல்லை வீடான்னு எனக்கு சரியா நினைவில்லை, ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை மறைமுகமாக குறிப்பிடுறார். என்ன சொன்னாரு? பெரம்பூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு கோபம் இருந்தது அந்த இன்டர்வியூல. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கும். ஓகே, நான் சொல்றேன். இல்ல என்ன கான்டெக்ஸ்ட்ல ஆம்ஸ்ட்ராங் குறிப்பிடுறாரு? கோவத்தோட இல்ல எதுக்காக ஆம்ஸ்ட்ராங் குறிப்பிடுறாருன்னு கேக்குறேன். இந்த ஆருத்ரா மேட்டர் கேட்க சொல்ல அவர் சொல்றாரு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் பெயரை. இல்ல என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றாருன்னு கேக்குறேன். அது அந்த பேட்டி வந்து என்ன மாதிரியான கான்டெக்ட்? அதாவது இவர் ஏதோ வந்து அந்த ஆருத்ரா மோசடியில சம்பந்தப்பட்டது போல சொல்றாரு அந்த பேட்டியில. சரி, அப்ப நீ அமர் பிரசாத் ரெட்டி கூட தானே சம்பந்தப்பட்டிருக்காரு இதுல, புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் எனக்கு சந்தேகமா இருக்குல்ல. ஒரு ஆற்காடு சுரேஷ் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட நெருங்கணும்னு கூட வந்து தைரியம் எப்படி வரும் அவங்களுக்கு? அவங்க தம்பிக்கு எப்படி வரும்? ஆற்காடு சுரேஷ் சாதாரணமான ஆளுங்க, புளியந்தோப்புல இருந்தவருங்க. அவர் பெரிய ரவுடி தான், நிறைய கொலை பண்ணியிருக்காரு, ரைட்டு. ஆனா நீங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கூட ஒப்பிட்டு பார்க்க சரி, ஓகே, அது காவல்துறை இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். இன்னொன்று நான் சொல்றேன், ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் எந்த இடத்துலயும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் பேர் வரல. சரி, அது சார்ஜ் ஷீட்ல கூட எந்த இடத்துலயுமே இல்லைன்னு தான் காவல்துறையே சொல்லுது. சரி, அது இன்வெஸ்டிகேஷன் முடியல தெரிய யார் கொலை பண்ணாங்க. பல கட்சிகள் எழுப்புற மாதிரி இவங்க உண்மையான குற்றவாளிகள் பல கட்சிகள் சந்தேகத்தில் எழுப்புறாங்க. அது இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரப்போகுது. இல்ல ஆனா இப்போ இதுல முக்கியமான வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பலரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு கட்சி தலைவரே கொள்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சட்டம் ஒழுங்கு இப்போ அது நடந்துருச்சு, அது ஒரு முன்விரோத படுகொலை அப்படின்ற மாதிரியான ஒரு முதற்கட்ட தகவல் வந்திருக்கு, அது இன்வெஸ்டிகேஷன் தெரிய வரட்டும். ஆனா இதை வச்சு மட்டும் ஒரு சட்ட ஒழுங்க, ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கே சந்திச்சிருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் அதீதமா இல்லையா? அப்படி இல்லை சார். அப்போ எப்படி சொல்லணுன்றீங்க இந்த கொலையை? நீங்கள் தமிழ்நாடு முழுக்க 243ன்னு நாங்கள் ஒரு எண்ணிக்கை சொல்கிறோம் கொலைகள், அதுவும் குறிப்பாக தலித் படுகொலைகள் நம்ம ஒரு எண்ணிக்கையை குறிப்பிடுறோம். அப்போ இங்கே தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது தலைநகர் சென்னையில் முதல்வரின் தொகுதியில் ஒரு அந்த இடத்தில் பலமாக மிக 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 பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, அந்த ஆளுமை வெட்டி படுகொலை செய்யப்படும் பொழுது அப்போ அந்த இடத்தில் பாதுகாப்பு இன்மைக்கான உணர்வு உணர்த்தப்படுமா இல்லையா? அது அவரோட ஏரியா தானே. நீங்க தான் சொன்னீங்க பேசும்பொழுது, அந்த மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கை, அவர் வாழ்ந்த பகுதி, செயல்படுவாரு. கொல்லப்பட்டவங்க எந்த ஏரியான்னு யாருக்கு தெரியும்? வந்திருக்கிறாங்க, நோட்டம் விட்டுருக்காங்க. அப்ப இதெல்லாம் காவல்துறை கவனிக்காம இருந்திருக்காங்க. யார் ஏரியாவுக்கு வரா, யார் போல? ஏங்க வட சென்னையில வந்து நைட்டு 10:30 மணிக்கு மேல போட்டா மூஞ்ச காட்டு, காதை காட்டு, மூக்க காட்டுன்னு போட்டோ எடுக்கிறாங்க. 10:30 மணிக்கு மேல அங்கங்க செக் போஸ்ட் இருக்காங்க. அது அவங்களுடைய வேலை தானே. பண்ணுங்கன்ற இப்படி பண்ணி இப்படி நடக்குமா? நீங்க அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து இதுல குறியா இல்ல. டிடிஎஃப் வாசன் பைக் ஓட்டுறானா, அவன் கார் ஓட்டுறானா, இவனை பார்த்து பிடிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த போலீஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சீரியஸாக இருக்கணும் சார். நீங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளுக்கு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, இதெல்லாம் அரசோட பொறுப்பு. இப்போ ஒரு உயிர் போயிடுச்சுல, சென்னையின் குரலாக இருந்த குறிப்பாக உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது.
அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ரவுடின்றாங்களே, எந்த விதத்துல ரவுடி? அவர் மேல பல வழக்குகள் இருக்கு சார். தமிழ்நாடு சட்டமன்றத்துல 38% உறுப்பினர்கள் மேல தீவிர குற்ற பின்னணி இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஒரு பேரே இல்லை அப்படின்லாம் சொன்னீங்களே. இப்போ நிறைய பேர் எழுதுறாங்க என்னன்னா, இப்போ பல எஃப்ஐஆர்ல இப்போ ஒரு கட்சி தலைவர், இப்போ நீங்க சொல்லி உதாரணத்துக்கு இப்போ இவர் சொல்லுவாங்க, நம்ம அயோத்திக்கு இப்போ வீரமணியை சொல்லுவாங்க. அவர் இங்க வந்து ஒருத்தர் கொலை பண்ண சொல்லிடுவாரு, ஆனா அவர் கடலுக்குள்ள இருப்பாரு. ஸோ அவருக்கும் இந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லை. வீரமணியா ஆம்ஸ்ட்ராங் இல்லை, நான் ஒப்பிடல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவர் டைரக்டா அதில் லிங்க் ஆக மாட்டாரு, இவர் ஆனா ஒரு குற்ற சம்பவங்களை ஈடுபடுறவர் தான் அப்படின்லாம் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. எவ்ரி செயின்ட் ஹஸ் அ பாஸ்ட். ஓகே, சரிங்களா? அதுக்குன்னு நான் இவருக்கு பாஸ்ட்ல இவர் ரவுடியா இருந்தாருன்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? ஆரம்ப கட்டங்கள்ல நான் அது வந்து நிறைய பேர் நிறைய கதைலாம் சொல்றீங்க, நான் அப்படி பார்க்கல அவரை. சரிங்களா? இல்ல, அவர் வந்து ஒரு அம்பேத்கர் கருத்தை இளைஞர்கள்ட்ட பரப்புனவர், நிறைய பேருக்கு உதவி பண்ணவர், படிக்க வச்சவர், அரசியல் தலைவர். அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் யார் சார் அவருக்கு? என்ன தெரியும் அவருக்கு? என் கூட உட்காந்து மணிக்கணக்கில் பேசியிருக்காரு சார். சரிங்களா? 5-6 முறை பேசியிருக்கிறாரு. இல்ல, அவர் பொலிட்டிக்கல் லீடர். அதெல்லாம் சொல்றேன். லா காலேஜ் மேட்டர்ல, ஹாஸ்டல் மேட்டர்ல அந்த பசங்களை மொத்தமாக இது பார்த்துக்கிட்டு அவங்க வழக்கம் நடத்தி எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அந்த பசங்க பல்வேறு இடங்கள்ல இருந்தபோது அந்த குற்றம் நடந்துச்சுன்னு அப்படியே விட்டுட்டு போல, அவங்க அதுக்கடுத்து வழக்கறிஞர் ஆகிற வரைக்கும் அந்த பசங்களுக்கு உறுதுணையாக இருந்தார், அந்த வழக்குகளுக்கு உறுதுணையாக இருந்தார். இதே ஹைகோர்ட்டில் இன்னைக்கு கூட காலையில் ஹைகோர்ட் உள்ள பேசிகிட்டு இருந்தாங்க. இதே ஹைகோர்ட்டில் அதனால் அம்பேத்கர் சிலைக்கு பிடபிள்யூடி நிதி ஒதுக்க லேட்டான போது இவர் சொந்த பணத்தை கொடுத்தாரு. சரிங்களா? அந்த பேர் கூட வெளில வரல. சரிங்களா? இந்த சட்டக்கல்லூரி மாணவர் விஷயமா இருக்கட்டும், அதுக்கும் வழக்கு செலவு அவர் தான் லட்சமாக கொடுத்தாரு. மூத்த வழக்கறிஞர்களுக்கு 50 வழக்கறிஞர்கள் கொண்ட குழு அமைச்சர். மூத்த வழக்கறிஞர்களான சத்யச்சந்திரன் போன்ற வழக்கறிஞர்களை வச்சு ஒரு குழு அமைச்சர் அந்த வழக்கை சீரியஸாக பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அந்த எதிர்த்தரப்புக்கும் இவங்களுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினார். சரிங்களா? இவ்வளவும் பண்ணார். இளவரசன் படுகொலையிலையும் கூட அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து ஒரு காசு வாங்க விடாமல் இவரே போயிட்டு ஒரு நிதி கொடுத்ததான் இன்னைக்கு வழக்கறிஞர் தோழர் செங்கோடி அவர்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானே இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நத்தம் இளவரசன் படுகொலை, அந்த நத்தம் காலனி கலவரத்துக்கு பின்னாடி அந்த மக்களுக்கு நிதி பெற்று தருவதில் வழக்கு செலவுக்கு இவர் ஒரு வழக்கு நிதியா 2.5 லட்ச ரூபா கொடுத்தாருன்றது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். அதுவும் வெளில வந்ததுல கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை, மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் அவர் வந்து பல வழக்குகளுக்கு அவரோட என்ன அழைச்சிட்டு போறாரு, அதை இருக்க அனுமதிக்கிறாரு. சரிங்களா? அந்த வழக்குகளில் உதவி செய்ய அனுமதிக்கிறாரு. அவர் என்கிட்ட ஒரு பணி கொடுத்தாரு. கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை தீர்ப்பு தொடர்பாக தமிழாக்கம் பண்ணி அதை வந்து புத்தகமாக வெளியிட கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு வந்து முன்னுரை வாங்குறதுக்கான ஒரு சின்ன பணியை என்கிட்ட கொடுத்தாரு. அது வந்து அவரே பேசிட்டாரு, என்கிட்ட கொடுத்தாரு. அதில் ஒரு முக்கியமான பிரமுகர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அவர்கிட்ட நான் தான் பேசினேன். 3 முறை பேசினேன் இந்த முன்னுரைக்காக. வர புதன்கிழமை என்னை வர சொல்லியிருந்தாரு. நான் கூட யோசித்தேன் எதுக்கு இவர்கிட்ட முன்னுரை கேட்குறாங்கன்னு. அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த வழக்குக்கு பொருளாதார ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் முழு ஆதரவு கொடுத்தாருன்னு. அவர் மூத்த வழக்கறிஞருக்கு வந்து அவர் பயணத்திற்கு அவர் இருக்கிறதுக்கு எல்லாமே அந்த கட்சியின் வழக்கறிஞர் பார்த்திபன் தான் இந்த கேஸுக்கே உயிர் கொடுத்தவர். இல்லைன்னா அந்த ஸ்டேஷனில் அந்த அம்மாவோட புகார் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக போய் ஒரு சஸ்பெக்டட் டெத்தாகவே முடிஞ்சிருக்கும். சரிங்களா? கோகுல்ராஜ் படுகொலைக்கு பின்னாடி இவருடைய உழைப்பு என்பது முக்கியமானது. ஒரு ரவுடி எப்படி சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்? ஒரு ரவுடி போலீஸ் ஏன் சார் அவருக்கு பணம் முக்கியமாக இருந்தால் அதே யுவராஜ் கிட்ட கோடியாக கொடுக்க தயாராக இருந்ததுல அந்த தரப்பு வாங்கிட்டு சைலண்டாக போயிருக்கலாம். கட்ட பஞ்சாயத்து வேலையாக இருந்திருந்தா இல்ல, அதையும் சொல்றாங்கல்ல, கட்ட பஞ்சாயத்து வழக்கறிஞர்களை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. அதை தானே நானும் கேட்குறேன். கட்ட பஞ்சாயத்து தான் வேலையாக இருந்தால் எதுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் வந்து அந்த கேஸை ஜெயிக்கணும்? கோடியாக கொடுக்க அந்த குறிப்பிட்ட சாதி தரப்பு தயாரா இருந்தது அந்த வழக்குல. சரி, அவரும் அட்வொகேட் தான். ஆமா, அவர் அதுக்கு ஏன் நீதித்துறையின் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஆமாங்க. இன்னைக்கு பார் கவுன்சிலா இருக்கக்கூடிய அண்ணன் அமல்ராஜா இருக்கட்டும், அவருடைய அந்த பார் கவுன்சில் சேர்மனா வர்றதுல அவருடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய பங்கு பெருசு. ஏன் ஒரு இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. தலித் வகுப்பில் பிறந்த ஒருவர் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு தலைவராக இருக்கிறார். அதில் அவரோட பங்கு மறுக்க முடியாது. அட்வொகேட் மிஸ்டர் அமல்ராஜ் சாரும் இதை மறுக்க மாட்டார். நான் ஒன்றும் பொய் தகவல்லாம் சொல்லலை, இது எல்லாம் உண்மை. சும்மா மற்றவங்க மாதிரி நாங்கள் போட்ட பிச்சை கிச்சன்லாம் சொல்லலை.
இவ்வளவும் பண்ணிட்டு அவர் ஹம்பிளாக தான் இருந்தார். எனக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்காரு. இன்னை வரைக்கும் நானும் வெளில சொன்னதில்லை, அவரும் சொன்னதில்லை. ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இந்த இந்த கொலை சம்பவத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆட்சியாளர்கள் கிட்ட வந்து ஒரு அன்யூஷுவலான ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன பண்ணியிருக்கணும் அவங்க? சார், முதல்ல இந்த மக்களோட உடன் நின்றுக்கணும் சார். உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த கொலை ஒரு அதிர்ச்சியை தந்திருந்தால், ஏன் நான் சொல்கிறேன்னா, அதிர்ச்சியை தந்ததுன்னா முதலமைச்சர் முகநூலில் பதிவிடுறாருல, நான் கேட்குறது ஒரு கேள்வி தான். ஒரு கொலை, ஒரு சம்பவத்திற்கு எதிராக ஒரு அதிர்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம் இயல்பா, அந்த அதிர்ச்சியில் நாம் இந்த கொலையால் பாதிக்கப்பட்டவர்கள் போய் உடன் நிற்போம். சரி, ஏன் இல்லை சார்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவுக்கு வந்து எல்லா கட்சிக்காரனா அந்த ஏரியாவில் போஸ்டர் ஒட்டியிருந்தான். காங்கிரஸ் போஸ்டர் இருந்தது, விசிகா போஸ்டர் இருந்தது, புரட்சி பாரதம் போஸ்டர் இருந்தது, ஏடிஎம்கே போஸ்டர் இருந்தது, ஓபிஎஸ் தலைமையிலான அணி தலைமையில் போஸ்டர் இருந்தது, நண்பர்கள் போஸ்டர் நிறைய இருந்தது. ஏன் சார் ஒரே ஒரு டிஎம்கே சார்ந்தவங்களோட போஸ்டர் இல்லை? ஏன் ஒட்டணும் சார்? இது வந்து அதை தான் இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே ஏன் சார் ஒட்டணும்? அது அவங்க கட்சியோட விருப்பம். அதை தான் கேட்குறேன். நான் விருப்பம், நான் வந்து ஆர்டர் போடல. பட் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தோழமையாக நான் கேட்குறேன், ஒரு தோழமையாக கேட்குறேன். ஆனால் ஒரு அரசு அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த ஊர்வலம் ஒரு கண்ணியமாக மாண்போடு நடப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கணும். அது இல்லை. ஏன் இல்லை? அந்த ஊர்வலம் ஒரு நள்ளிரவு வேலையில் யாருக்குமே தெரியாமல் கப்சிப்பா நடக்கணுன்றதை போலீஸ் முயற்சி செஞ்சது. கண்ணெதிர்க்க பார்த்தேன் நான். இல்லைங்க, வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு டைம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, டிலே ஆகிட்டே இருந்தது. இல்லை, நீதிமன்றம் நான் வந்து அடக்கம் செய்யும் இடத்துக்குள்ள போல. சரி, நான் ஊர்வலத்துக்கு போகிறேன். நைட்டு 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அந்த வண்டியை ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு போலீஸ் என்னென்னலாம் தகுடு திட்டம் பண்ணுச்சுன்றது களத்தில் இருந்த எனக்கும் தெரியும். என்னோடு முக்கிய தோழர்களும் இருந்தாங்க, வளர்மதி தோழர் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. குறிப்பாக நீலம் அமைப்புலேருந்து அத்தனை தோழர்கள் இருந்தாங்க. நீலம் அமைப்புலேருந்து உதயான்ற தோழர் இருந்தாங்க, அவங்க கவிஞர் ஒருத்தர், விடுதலை எல்லாரும். இப்போ நீங்கள் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன். ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும் சார். நான் ஹாஸ்பிட்டல் டு வீட்டுக்கு சொல்கிறேன் சார், அங்கேயே பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லை, பத்திரமா கொண்டுட்டு போயிடணும்னு போலீஸ்க்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல. இல்லை, இது என்னன்னா, நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், இவர் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவரது தந்தையார் மறைந்த போது மெரினாவில் இடம் கேட்டாங்களா? அப்போ அவங்க வைத்த வாதம் என்ன தெரியுமா? மூத்த வழக்கறிஞர் வில்சன்ஸ் பேசி நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் அந்த கேஸை ரியலாக போய் ஹியர் பண்ணலை, ஊடகங்கள் வாயில அவர் சொல்ல நான் கேட்டது, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதியின் படி வந்து ஒவ்வொரு உடையிலும் கண்ணியமாக புதைக்கப்படணும். இந்த வாதத்தை தான் நாங்கள் முன் வச்சோம். அந்த கண்ணியம் மெரினாவில் இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. மெரினாவில் புதைக்கப்பட்டால் தான் அவர்கள் கண்ணியம் இருக்கும், அவருக்கு அரசு மரியாதை நடந்தால் தான் அவருக்கான கண்ணியம் காக்கப்படும், அவர் ஊர்வலம் 10 மணி நேரம் மக்கள் மத்தியில் ஒரு ஊர்வலமாக போனால் தான் கண்ணியம் இருக்கும்னு நம்பினாங்களே. அந்த கண்ணியமும் மாண்பும் எங்கள் தலைவருக்கும் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் அந்த கண்ணியத்தையும் மாண்பையும் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு உணரவில்லைன்றோம். என்ன கண்ணிய குறைவு நடந்துருச்சு? இதுதான் கண்ணிய குறைவு தானே. பத்திரமா வேமா கொஞ்சம் சீக்கிரமா போங்கன்னு சொல்றது. ஆமாங்க, நீங்க போயிட்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஊர்வலத்துல போயிட்டு இப்படி எதனா பண்ணீங்களா? பட்டப்பகலில் நடு ரோட்டில் அன்னைக்கு ஃபுல்லா சென்னை டிராஃபிக் ஜாம் ஆச்சு. அன்னைக்கு ஃபுல் சென்னை டிராஃபிக் ஜாம். இப்போ விஜயகாந்த் மரணத்தின் போது ஒரு சாலை மறியலோ ஒரு கோரிக்கையை வச்சோ அது வந்து இயற்கை. சார், இந்த மரணத்திலையும் ஒரு சாலை மறியல் நடக்கல. குறிப்பா நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சு அந்த பகுதியில் ஏற்கனவே போராட்டங்கள் பல்வேறு இடங்கள் இருக்கும் பொழுது போலீஸ்க்கு வந்து ஒரு பிரஷர் இருக்கும். நான் தான் பாடியை வாங்கிட்டேன் சார். எங்க அண்ணனை நாங்க வாங்கியாச்சு, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உடலை வாங்கியாச்சு. நாங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல் ரேலி போறதுக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ணியாச்சு. நீங்க வாங்க, கத்தி எடுத்துட்டு வாங்க, கபடா எடுத்துட்டு வாங்க, கம்பு எடுத்துட்டு வாங்க, வஜ்ரா வேன் எடுத்துட்டு வாங்க, எதனா எடுத்துட்டு வாங்க, எங்களை சுட்டு கூட கொள்ளுங்க, நாங்க கலவரம் பண்ணா. எதனா அந்த ஊர்வலத்தில் எதனா தவறு நடந்தா நீங்க பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க, உங்களுக்கு சட்டம் தான் அதிகாரம் கொடுத்துருக்குல்ல. நடத்தவே கூடாதுன்னா என்னது அது? இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கே அவ்வளவு ஃபாஸ்டா போக சொல்லிட்டாங்க. ஃபாஸ்டா போக கிட்டத்தட்ட அங்கங்கு சில தள்ளுமுள்ளுகள் நடந்தது. பல தள்ளுமுள்ளுகள் நடந்தது, பதட்டமாக தான் போச்சு. ஆனால் மக்கள் அதை ஊர்வலமாக கொண்டு போகிறதுல மக்கள் உறுதியாக நின்ட்டாங்க. சார், தன்னெழுச்சியே 21 கிலோமீட்டர் நடந்தது சார் கொற்ற மலையில்.
நான் 2 ஊர்வலத்திலையும் கலந்துக்கிட்டேன்ற முறையில் சொல்கிறேன். இந்த வகையில் கண்ணியத்தையும் மாண்பையும் வந்து தமிழ்நாடு அரசு ஒருவேளை உண்மையிலேயே அதை உணர்ந்துருந்தா, இப்போ சென்னையின் குரலாக அந்த அந்த இளைஞன் இருந்தான்பா. ஒரு வர இளைஞர்கள்கிட்டலாம் இப்போ எங்களை மாதிரி என்ன மாதிரி படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய போய் இளைஞர்கள் போயிட்டாங்கன்னா அன்பு பொழிவார், உட்காந்து மணிக்கணக்காக பேசுவார். நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க. எனக்கெல்லாம் எவ்வளோ புத்தகம் பரிசு கொடுத்துருக்காரு. ஆங்கில தொகுப்பு கொடுத்தாரு, ஒரு 6 வால்யூம் கொடுத்தாரு. அப்புறம் வந்து அன்பு பொன்னோவியம் அவர் நூல்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு, படிக்க சொல்லி கொடுத்துருக்காரு எல்லார்கிட்டையும். ஏன் ரஞ்சித் ஏன் சார் இருக்கணும் இயக்குனர் ரஞ்சித்? அவருக்கு ராஜராஜ சோழன் பிரச்சனை வந்தது தெரியுங்களா? அந்த பிரச்சனையின் போது முழு அவர் பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருந்தார். அதே குளத்தூர் பகுதியில் தான் அவர் வீடு இருக்குது. சும்மாலாம் வந்து யாரும் நிற்கல சார், ஒரு உணர்வு கொண்டு தான் வந்து நின்னாங்க. இல்ல அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அவர் மேல இருக்கக்கூடிய அபிமானம் இல்ல, இவங்க பேசுறாங்களே இந்த புலனாய்வு புலிகள்னு, இந்த நக்கீரன்ல வேலை செய்யக்கூடிய தாமோதர் பிரகாஷ்னு ஒருத்தர் பேசுறாருல, பங்கு பிரிக்கிற பிரச்சனைன்னு. நீ பங்கு பிரிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இவர் ஜேர்னலிசம்ன்ற பேர்ல யார் யார்கிட்ட எப்பப்ப என்னென்ன பண்ணாருன்னு தெரியாதா? மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் சார், எங்க வடச்சென்னையில் இல்லை சார், தமிழ்நாட்டு முழுக்க எந்த ஒரு யங்ஸ்டர் விளிம்பு நிலை தலித்துன்னு கூட இருக்க வேண்டாம், அவன் தலித்தாவே இருக்க வேண்டாம், ஒரு விளிம்பு நிலை வர்க்க நிலையில் கீழாக ஒரு ஸ்லம்மில் சேரியில் இருந்தான்னா அவனை கூப்பிட்டு அவனுக்கு நிதி கொடுப்பாரு சார். அவன் ஸ்போர்ட்ஸை வந்து அவன் பீஸ்ஃபுல்லாக கேரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேரம் போர்டு சாம்பியன் இளவரசின்னு ஒரு பெண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெண், ஆமாம், கேரம் சாம்பியன். அவங்க ஸ்வீடன் போய் கப்பு ஜெயிச்சுட்டு வரதுக்கு அந்த ஒட்டுமொத்த பயண செலவையும் இவர் தான் பார்த்துக்கிட்டார். எத்தனை பாக்ஸர், எத்தனை ஃபுட்பால் பிளேயர், எத்தனை மேஜிஸ்ட்ரேட் உருவாயிருக்காங்க தெரியுமா? 2-3 மேஜிஸ்ட்ரேட் இவரால். இதெல்லாம் எப்படி சார் ஒரு ரவுடி பண்ண? நான் அவரை முதல்ல சந்தித்தது வந்து ராம்குமார் வந்து புழல் ஜெயிலில் இறந்துட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னப்போ முதலாக வந்து ஜிஹெச் ராயப்பட்ட ஜிஹெச்சில் வந்து நின்னது. ஆமாம் சார். இன்னொன்று, எவிக்ஷனின் போது இசையரசு பார்த்தசாரதி அலைஸ் இசையரசு என்பவர் போலீஸாரால் தாக்கப்பட்டார் எடப்பாடி ஆட்சி காலத்தில். அப்போ நான் அவங்க கட்சியின் பொறுப்பாளர் பவானி இளவேனில் என்பவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே, அவங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு சொன்ன உடனே அந்த வழக்கை துரிதமாக எடுத்து அவரை வந்து ஜிஹெச்சில் அனுமதிச்சு எங்கோ ஒரு தலித் எங்கோ ஒரு வன்கொடுமை அனுபவிக்கலாம், உடனே அங்கே வந்து நின்றுவார் பார்த்துருக்கேன். சரிங்களா? அங்கே வந்து போயிட்டு இவனுங்க சொல்கிற மாதிரி கட்ட பஞ்சாயத்து பேரம் கொஞ்சமாச்சு நாக்கில் நரம்போட பேசணும். தலித்து வெறுப்போம் தலித்து ஒவ்வாமையும் தான் இந்த இதுவில் நான் பார்த்தேன். ஏன்னா சார், எக்காரணம் கொண்ட சென்னையின் அடையாளமாக மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் சார், கோயம்பேடு இருக்குது, கோயம்பேடு சாலை உங்களுக்கு தெரியும், கோயம்பேடு சாலை டிராஃபிக் ஆகாதா? நம்ம வெளிப்படையாக பேசுவோம் சார், எல்லாத்தையும் மேசையில் வச்சு பேசுவோம். கோயம்பேடு சாலை முக்கியமான சாலை, 5 பிரதான சென்னையோட 5 மெயின் ரோட்ஸ்ன்னு அதில் ஒன்று கோயம்பேடு பிரதான சாலை. அந்த சாலைக்கு ரொம்ப சாலைக்கு ஒட்டினபடியே தான் கேப்டன் அவர் விஜயகாந்தோடைய திருமண மண்டபம் இருக்குது, ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது. அப்போ அங்கே வந்து ஆண்டுதோறும் விழா நடக்க சொல்ல அங்கே நெரிசல் ஏற்படாதா? வாகன நெரிசல் ஏற்படாதா? இல்லை, கோர்ட்டில் நீதிபதி சொல்றதே என்ன வாதம், அது தவறு இல்லை, பட் வந்து அது ரெசிடென்டல் ஏரியா கிடையாது சார். அங்க ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க சார், அதை தான் நான் சொல்றேன். நீங்க என்ன இது நேரோ ஸ்ட்ரீட்ன்றாங்க கோர்ட், ஹை கோர்ட் நேரோ ஸ்ட்ரீட்னு சொல்றாங்க. ப்ளஸ் நாளைக்கு அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னா ஒரு குடியிருப்பு பகுதி கூட்டம் சேர்ந்துச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை. அவங்க ரொம்ப கண்ணியத்தோட நீதிபதி சொல்றாங்க, உங்களை கட்ட வேணாம்னு சொல்லல. கருத்துக்குள்ள நான் போல, ஆனா அது நடத்தப்பட்ட விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏதோ வந்து ஓசிலலாம் நிலம் கேட்கல, இது கேளுங்க. அவரோட பட்டா இடம் தான் இல்லைன்னு சொல்ல. ஒரு சுற்றுலா தலத்துல போயிட்டு நான் போய் கேட்கல, மெரினால நான் போய் கேட்கல, உங்க அரசு நிலத்தையும் நான் கேட்கல. ஏன் பணம் நான் கொடுக்குறேன், என் நிலம் நான் கொடுக்குறேன், மக்கள் வரி பணத்துல எனக்கு இந்த சின்ன வெய்ய அந்த சின்ன வெய்யெல்லாம் நான் சொல்லலை. எங்க அடையாளத்து மேல எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். பட் அவர் சாதாரண நபர் கிடையாது, ஒரு கட்சியினுடைய தலைவர். நாளைக்கு வந்து அஞ்சலி செலுத்த பல லட்சம் பேர் வருவாங்க, நாளைக்கு மணிமண்டபம் கட்டணும். ஸ்ட்ரீட் ஒன்றும் அவ்வளோ நேரா ஸ்ட்ரீட்லாம் கிடையாது சார், நல்ல 15-20 அடி இருக்கு. இன்னொன்னு அவங்க வந்து உணர்வுபூர்வமா அங்க நினைக்கிறாங்க சார். ஒரு ஊர்வலம் நடத்துறது கூட சார் இந்த ஜனங்க போராடணும். ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்கு, ஒரு மரியாதை வாங்குறதுக்கு, அரசு மரியாதை வாங்குறதுக்கு, ஒரு கண்ணியமா அடக்கம் செய்யற எல்லாத்துக்குமா தேமுதிக கட்சிக்கு இது நடக்கவே இல்லையே. ரொம்ப சமீபத்தில் நடந்த, நான் அவங்களுக்கு நடத்தப்பட்ட விதத்தை நான் குறைய சொல்ல, மொத்த கேபினெட் போய் நின்னீங்களே, 1க்கு 2 முறை போனாரே நம்ம முதல்வர், நான் பாராட்டுறேன். ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் போறீங்க, நான் பாராட்டுறேன். ஏன் சார் இங்கே வரல?
சரத்குமார் பொண்ணு திருமணத்துல அப்பாவும் பையனும் சேர்ந்து இல்ல போறீங்க. இப்போ அன்னைக்கு முதல் நாள் நைட்டு கொல்லப்படுறாரு, மறுநாள் காலையில அரசுக்கு எதிரான கோஷங்கள், முதலமைச்சருக்கு எதிரான கோஷங்கள் நாங்க அந்த போராட்டத்துல கேட்க முடியுது சார் எல்லாருமே சார் பாதுகாப்பா வந்தாங்க சார், பாதுகாப்பா போனாங்க சார். சரி அண்ணன் இவரு மினிஸ்டர் சேகர் பாபு வந்தாரு, அவருக்கு என்ன அச்சுறுத்தல் அங்கேதான் இருந்தாரு. அது அவருடைய ஏரியா. அப்படிலாம் இல்லைங்க, அங்க வந்து அவர் தனியா தான் இந்த மக்களை நம்பிதான் வந்தாரு. இந்த மக்கள் நம்மள எந்த அச்சுறுத்தலும் பண்ணிட மாட்டாங்கன்னு. சரி அவரோட ஏரியால அவர் வராருல, அவர் முதல்வர் வர மாட்டாரா? அரசாங்கத்தின் சார் கொளத்தூர் எம்எல்ஏ சார், நீங்க அதை வைக்கிற லாஜிக்கே ஓகே. அவரு மினிஸ்டர் சேகர் பாபுவோட ஏரியா தைரியமா வராருன்றீங்க. சேகர் பாபு அவரே தைரியமா வரும்போது அவருடைய முதல்வர் தைரியம் இல்ல எல்லாம் கிடையாது, பல்வேறு காரணங்களுக்காக நம்ம இங்க உட்காந்து பேசலாம். சரி முதலமைச்சருக்கு பல்வேறு காரணங்கள், உடல்நிலை கூட இருக்கலாம். முதல்வரே வரலாம், சரி மினிஸ்டர் வந்துட்டார், எல்லாம் ஓகே சார். ஆனால் இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த குறிப்பா இந்த அரசை ஆதரிக்கிறேன்ற பேர்ல சொல்லப்பட்ட கருத்துக்களை எப்படி சார் ரிசீவ் பண்ண? அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுல்ல. சரிங்களா, ரொம்ப வன்மமெல்லாம் எழுதுனாங்க. ஆமா, அப்போ ஒவ்வொருத்தர் புலனாய்வு பத்திரிகைன்னு தாமோதர் பிரகாஷ் அவர் நேர்மையாளரா முதல்ல? அப்ப தமிழ் வெறுப்பு தானே அது? தமிழ் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தானே? ஒரு தலித்து வந்து அவன் இயல்பா வந்தானா, அவன் உரிமை கேட்டானா ரவுடி. அப்ப நீங்க வந்து கேஸ்ட் இந்துஸை யாருன்னா பார்த்து நீங்க ரவுடின்னு சொல்ல முடியுதா உங்களால? கேஸ்ட் இந்து தலைவர்களை பார்த்து, சாதி சங்க தலைவர்களை பார்த்து ரவுடின்னு சொல்ல முடியுதா? பொறுக்கின்னு சொல்ல முடியுதா? எல்லார் மேலேயும் ஒரு கேஸை போட்டுறீங்க, எல்லார் மேலேயும் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு ஒன்று தயாரித்து வச்சுறீங்க. இது உடனே ஊடகத்துக்கு கொடுக்குறீங்க, குற்றப்பின்னணி உடையவர், குற்றப்பின்னணி உடையவர். ஏன் உங்கள் கட்சி எம்எல்ஏக்களை சொல்ல மாட்டேங்கிறீங்க? தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது எல்லா தகுதியும் சொல்றீங்களா, இந்த தகுதியும் சொல்லுங்க. பல பேருடைய அஃபிடவிட் இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம், சொல்லுங்க என்னென்ன கேஸ். ஆமா, அப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட கட்சியின் பிரதிநிதியா இருந்து சுயமா ஒரு திராவிட மாடலுக்கு எதிராக ஜெய்பீம் மாடலை வைத்தவர் இவரிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னா, திராவிட மாடலை ஏத்துக்கிற நீங்க ஜெய்பி மாடல் ஏன் உங்களுக்கு கசக்குது? அது சொன்னா என்ன தப்பு? கெட்ட வார்த்தை இல்லையே. கெட்ட வார்த்தை கிடையாது. பீமா கொரேகான்ற இடத்துல பார்ப்பன பேஷ்வா படையை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பெற்ற வெற்றியின் போர் அடையாளம் தானே ஜெய்பீம்ன்ற முழக்கம். அதை ஒரு மாடல், அப்ப பார்ப்பனியத்துக்கு எதிரான மாடல் தானே ஜெய்பி மாடலும். அதை ஒரு விவாதமாக்குறாங்க. இல்ல நீங்க பேசும்போது இன்னொரு வார்த்தையை நான் கவனிச்சேன், ஆம்ஸ்ட்ராங் சென்னையின் அடையாளமாக மாறிவிடக் கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, யார் நினைக்கிறா? இந்த சென்னையில இருக்கக்கூடிய போலி அடையாளங்கள் நினைக்குது. யார் போலி அடையாளங்கள்? அதான் இந்த திமுக எல்லா கட்சிகளும் தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இங்க புதைக்கப்பட்டால் இப்ப இருக்கிற சூழலை மாத்திட்டு இப்ப இதுக்கு அடுத்து சேர்ந்த கூட்டம் மறுபடியும் சேர்றதுக்கு ஒரு கடினப்பாடு இருக்கும் சார். சரிங்களா, இந்த மாஸ் மறுபடியும் இந்த உணர்வோடு அதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து என்ன உத்தரவாதம் சார் இருக்கு? இந்த இடத்துல வந்து ஒரு அடையாளமா அவங்க தலைவர்களை காலம் உருவாக்கும், தலைவர்களை அது நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டு விட்ட பிறகு இதுக்கப்புறம் சென்னையில உரிமை கேட்க யாருமே இல்லை. அதெல்லாம் நான் சொல்ல வரல. அது நான் சொன்னேன்னா நான் வந்து நான் மார்க்சியம் படிக்கலன்னு அர்த்தம். சரிங்களா, நான் அப்படி நான் சொல்ல வரல. நானும் அதை உணர்றேன். இதுக்கப்புறம் வந்து வெற்றி தலைவரே வர முடியாது. இதுவே ஒரு தலைவரை உண்டாக்கும். அந்த கொலையின் அந்த வெறுப்பும் அந்த ஆற்றாமையும் அந்த எதுவுமே பண்ண முடியலன்ற வந்து அந்த ஆதகம் கூட பலரை தலைவராக உண்டாக்கும். அது நான் சொல்ல வரல. பட் ஆனால் வந்து இப்படி ஒரு லெகசி உண்மையில அவர் வந்து அந்த சென்னை பகுதியில் நீங்க யாரை வேணாலும் போய் கேட்கலாம். எத்தனை யங்ஸ்டர்ஸ், படிச்ச யங்ஸ்டர்ஸை கேட்கலாம், விளையாடுற யங்ஸ்டர்ஸ். அப்படி அந்த அடையாளத்தை காலி பண்ணணும். ஆமா, இதுல என்ன ஒரு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி? தொடர்ச்சியா இப்படியான செய்திகள் வருது. ஒரு இறந்த தலைவரை பத்தி தப்பாவா பேசினா அவங்க மேல கைது நடவடிக்கை எல்லாம் பாயுதில்ல. ஏன் இவரை பத்தி இத்தனை பேர் பேசுனாங்களே, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பின்னணியிலேருந்து வந்தவரை பத்தி இவ்வளவு கேவலமா, இவ்வளவு வன்மமா, பொறுக்கித்தனமா இவ்வளவு பேசுனாங்களா? ஏன் அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கல? கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி அந்த வழக்குல யார் யாரெல்லாம் பேரலல் மீடியா ட்ரையல் நடத்தினாங்களோ அவங்க மேலாம் நடவடிக்கை எடுத்தாங்க, வழக்கு போட்டாங்க. ஏன் இந்த புலனாய்வு புலிகள் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? விசாரணை போயிட்டு இருக்கு, நீ ஏன்டா தேவையில்லாம பேசுறேன்னு எடுக்கணும்ல. விசாரணை போயிட்டு இருக்கு, நீ என்னடா நீ வந்து கத்திக்கு 2 பக்கம் இருக்கும், கத்தி எடுத்தவனு கத்தியால தான் சாவன், நீ என்ன அந்த கொலையை நியாயப்படுத்துறியா? இல்ல அது அது கொலையே தப்பு தானே. முதல்ல கொலையை கத்தி எடுத்தவரா என்னது இது? அப்ப இதெல்லாம் தான் வன்மன்ற, இதெல்லாம் இந்த அரசு கண்டும் காணாம இருக்குது. அப்ப எங்களை வந்து நாங்க அநாத பயல்களா? எங்களுக்கு ஒரு அரசு இல்லையா? எங்களுக்கு ஒரு அநீதி நடந்தா எங்களுக்காக கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதுக்கும் ஒரு பெரியாரிஸ்ட் போர்வையில வரானுங்களே, அதுதானே இன்னும் வருத்தமா இருக்கு, இன்னும் வலிக்குது. சாதாரண ஏதோ ரோட்ல போற பொறுக்கி பையன் பேசினா கூட ஒத்துக்கலாம்.
அதுக்கு ஒரு நான் வந்து திராவிடம் பேசுறவன் பெரியாரியம் பேசுறவன் இந்த அடையாளத்தை ஏன்டா எடுக்கிறீங்க? ஏன் சார் எந்த இடத்துலனா வந்து மாற்று சமூக மக்கள் அவர் எதிரியா பேசணும் ஒரு வீடியோ இருக்கா சார்? இல்ல ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசி இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் சார் ஒரு இடத்துல பேசுறோம். சமூகங்களின் ஒற்றுமை வேணும். ஆமா அதான் பேசியிருக்காரு. ஆமா சார். சீமான் கேட்டதான் சார் சரியோன்னு தோணுது. உங்களெல்லாம் புதைக்கி விட்டதே தப்புன்னு சொன்னாப்புல பார்த்தீங்களா அங்கே போயிட்டு, அதெல்லாம் சரியோன்னு தோணுது. இந்த சமூக மக்கள் அங்கே வந்து கலைஞர் கருணாநிதியின் மாண்பின் மீது அவ்வளோ உணர்வுபூர்வமாக உணர்ந்ததுனால தான் அந்த இடத்துல புதைக்கணும்னு ஒட்டுமொத்த தலித் சமூகமும் போய் போராடுச்சு. அது நான் எல்லாரும் ஒருவர், நீங்கள் நான் எல்லாருமே அதில் இருந்தோம். அப்போ அந்த அக்கறையும் உணர்வும் நமக்கு இருக்குது இல்லை? ஒரு பீஸ்ஃபுல்லாக நடந்தது சார் இப்படியா சார் அடிப்பாங்க? ஒரு பேசுகிற ஒரு க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ண? நான் எதனா வந்து கூட்டம் போடணும்னா தான் வாகன நெரிசல் வரும். நான் எங்கன்னா கட்சி ஆஃபீஸ் வைக்கணும்னா, நான் சிலை வைக்கணும்னா உங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே வராது. இல்லை நீங்கள் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேனே, ஒடுக்கப்பட்ட எல்லா விதிகளும் மீறப்படுது சார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நான் பிறந்துட்டேன்றதுனாலேயே என்ன ஒரு பாரபட்சமாக நடத்துறீங்க, என்கிட்ட வந்து 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க, என்னெல்லாம் சொல்கிறீங்க, குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதே மாதிரியான ஒரு கட்சி தான் தனிப்பட்ட இதே மாதிரியான ஒரு கட்சி தான் ஒரு மக்கள் திரளாம். ஓகே, இதே மாதிரி ஒரு கட்சி தான் விசிக. நீங்க சொல்ற பிரச்சனைகள்லாம் அங்க அவங்க சொல்ல மாட்டாங்களே. அப்படி ஒரு பிரச்சனை அங்க நடக்கிறது இல்லையே சார். அவங்களும் போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதுதான் சார் ஒவ்வொருத்தருக்கு. ஏன் அவங்க கட்சியில அண்ணன் வன்னியரசு பேசாததா இந்த அரசின் இதுவை பத்தி? அவங்க கட்சியின் இன்னொருத்தர் யூடியூப்ல தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு அண்ணன் சங்கத்தமிழன், அவரு சொல்லாததா? ஏன் அண்ணன் திருமாவளவனே சொல்லிட்டாரு நேற்று, இது அரசியல் படுகொலை தான், உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் மேல வன்மம் போய் போய் கொதறது, உன்னை எம்பி ஆக்குனதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவை, நீ ஏன் எம்பி ஆக்குன? அப்போ இந்த வன்மம் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும், இவங்களெல்லாம் நம்ம ஏன்டா ஆதரிச்சோம், எதுக்கு நம்ம வந்து இவங்களுக்காக ஓட்டு கேட்டோம்னு ஒரு வெறுப்பை தருது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு கேஸ்ட் இன்டு கவர்மெண்ட் மென்டாலிட்டியோட தான் இருக்குதுன்னு. ஏன் எல்லாருக்குமான கவர்மெண்ட் தானே இது? பட்டியல் சமூக மக்களுக்குமான கவர்மெண்ட் தானே. இன்க்ளூசிவாக இருந்தால் இது நடக்கக்கூடாது சார். நான் தான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஒரு கொலை நடந்தது, இந்துத்துவவாதியின் ஒரு கொலை அத்தனை பேருக்கும் போலீஸ் பாதுகாப்பு தர வைத்தது. இதுவரை 243 கொலைகள் நடந்திருக்கு தலித் சமூகத்தில். அதில் குறிப்பாக 100க்கும் மேற்பட்டவர்கள் செயற்பாட்டாளர்களாக இருந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை வந்து ஒருத்தர் முன்வைக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தலித் தலைவர்களை பாதுகாக்கவில்லை சார்? அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பிஎஸ்ஓ தான் தெரியுங்களா உங்களுக்கு? நான் பார்த்துருக்கேன் அவரை. ஒரு எவ்வளோ பெரிய கட்சியின் தலைவர். இது கூட நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களுக்கு பயமா இருக்கு. எல்லா கட்சி தலைவருடைய பாதுகாப்பு முக்கியம். அது சீமான்லாம் வந்து அவர் வந்து பிரைவேட்டா பவுன்சர்ஸ் வச்சிருக்காரு. ஆமா, நான் என்ன கேட்குறேன் சார், எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியது, சாதியத்தை எதிர்த்து பேசுறவங்களுக்கு இங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்கு சார். அது தலித்தா இருக்கட்டும், நான் தலித்தா இருக்கட்டும், உறுதியாக சாதிய சமூகத்தை எதிர்த்து நின்று ஒருத்தன் களமாடினால் அவன் கொல்லப்படுவதற்கான அச்சுறுத்தல் இந்த நாட்டில் இருக்கிறது. நேற்று ஒரு பதிவு பார்த்தேன், அது சும்மா என்ன சொல்ற அவுட் ஆஃப் த பாக்ஸாக சொல்கிறேன், அதோட லிங்க் பண்ணல. இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், அதாவது தமிழ் சமூகங்களுடைய ஒற்றுமை பேசுகிறவங்கலாம், பழனி பாபா கொல்லப்பட்டார், அதே மாதிரி தான் இவரும் கொல்லப்படுறார். ஆமாம் சார், பதட்டமாக இருக்குல்ல நம்மளுக்கு. நீங்கள் வந்து இப்படியான ஒரு மனிதனை வந்து நீங்கள் மீண்டும் 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 ரவுடி 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 ரவுடினா, தலித்தியம் பேசினாலே, தலித் மக்கள் உரிமை பேசினாலே, விளிம்புநிலை சமூகங்கள் உரிமை பேசினாலே, ஒரு ஸ்லம் ஏரியாவிலேருந்து வந்தாலே அவன் ரவுடியா? அப்போ உங்கள் புத்தி, இந்த புத்தியை தான் சாதி புத்தின்றோம். நீங்கள் பாடம் கற்க வேண்டியது நிறையா இருக்குன்றோம். சாதாரண அட்டுத்தனமாக நாத்திகம் பேசிட்டு இருந்த ஒரு நாடக நடிகனுக்கெல்லாம் போய் நிற்கிறீங்களா? செத்து போயிட்டு ஹார்ட் அட்டாக்ல. யாருக்கு? மாரிமுத்துன்ற ஒரு நடிகர். அவர் உட்காந்து பிஜேபி ஆதரிச்சு கொடுத்த எத்தனை பேட்டி இருக்கு? பிஜேபி மோடி வீரமணி சொல்றீங்களா? ஆமா, போனார்ல சார். வந்து நீங்க நிக்கணும் சார், உங்க கட்சி கேடர்ஸை எஜுகேட் பண்ணணும் சார். உங்க கட்சி கேடர்ஸ்க்கு, ஏய் உன் ஜாதி புத்தியெல்லாம் வீட்டோட வச்சுக்கடா, தலித் மக்கள் உரிமை கேட்டா அதுக்கு பேர் வந்து ரவுடி கிடையாதுடா, பொறுக்கித்தனம் கிடையாது. பிஎஸ்பி பேசுறதும் சாதியத்துக்கு எதிரான அரசியல் பேசுற கட்சி தான். ஆமா, பிஎஸ்பி பேசுறோம் அதே அரசியல். ஆமா சார், பெரியார் மேல நடத்தி அந்த கட்சி வந்து ஆட்சி இழந்திருக்கு சார். இன்னைக்கு அவங்க உண்மை, இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், நான் பிஎஸ்பியே கிடையாது, நான் பிஎஸ்பி ஓட்டும் போட்டு கிடையாது, அவங்க அரசியல எனக்கு உடன்பாடு. அவங்க கட்சிக்கு பெரிய அளவுல ஆமா ஓட் பேங்கும் கிடையாது. ஓட் பேங்க் இருக்கு சரிங்களா, மற்ற வச்சு அவங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க, அது ஒத்துக்கலாம். ஆனால் அவங்க, நான் அந்த கட்சியே கிடையாது, இன்னை வரைக்கும் நான் அந்த கட்சிக்கு வான்னு கூட அவர் கூப்பிட்டது கிடையாது.
சரிங்களா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அவர் யாரையும் அப்படி கூப்பிடவும் மாட்டார். உனக்கு என் சித்தாந்தம் பிடிச்சிருந்தா என் கட்சிக்கு வா, இப்படி தான். சரிங்களா. இத்தனைக்கும் அவரை விமர்சித்து நான் முகநூலில் எழுதியிருக்கேன் சார். அவர் ரவுடி பயலாக இருந்தாருன்னா, அவர் ரவுடியாக இருந்தாருன்னா, அவரை விமர்சித்து எழுதுகிற என்கிட்ட ஏன் சார் அன்பாக பாசமாக நடந்துக்கணும்? ஒரு முறை இதே மணிமண்டபத்தில் வந்து அர்ஜுன் சம்பத் வந்து அண்ணல் அம்பேத்கரின் உருவப்படத்தை கேலி செய்து இது பண்ணும்போது, அப்போ நாங்கள் எல்லாம் போய் களத்தில் நின்று போராடிய போது எனக்கு எதிராக நடந்த போலீஸ் தாக்குதலை ஊடகங்கள் வாயிலாக பார்த்து அறிஞ்சு என்னை ஃபோன் பண்ணி நல்லா விசாரிச்சார். அந்த டைம்லலாம் அவரை நான் வந்து விமர்சித்து முகநூலில் எழுதிட்டு இருந்தேன். சரிங்களா. அதுக்கப்புறமும் நான் எழுதினேன். அதுக்கப்புறமும் என்கிட்ட வந்து இந்த கோகுல் ரத் படுகொலை முன்னுரை கேட்க சொல்லவும் என்கிட்ட அன்பாக தான் பேசினார். அதை பற்றிலாம் நீ என்னை பற்றி ஃபேஸ்புக்கில் எழுதுவேன், என்கிட்டயே முன்னுரைக்கை பண்ணலாம், மற்ற பொலிட்டிஷியன் மாதிரிலாம் கேட்டவே கிடையாது. அவர் விமர்சிச்சும் பேசியிருக்கிறேன், அவர் அதையும் ஏற்றிருக்கிறாரு. அவருக்கும் தெரியும் அவர் முகநூல் இல்லாமல் அவரை பற்றி நாம் என்ன கருத்து வச்சுருக்கோன்றதும் தெரியும். என்ன விமர்சிப்போம், நீங்கள் செயல்படாமல் இருக்கிறீங்க அந்த மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவாக சொன்னதெல்லாம் எவ்வளோ எடுத்திருக்காரு சார் அவர். நான் ஒரு சின்ன பையன், அவர் உண்மையிலே ரவுடியாக இருந்தாருன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, கட்சிக்காரனை ஒரு 4 பேரை வீட்டுக்கு அமிச்சு என்னை மிரட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? அவர் ஏரியாவில் தானே நானும் இருக்கேன். இன்ன வரைக்கும் என்கிட்ட அப்படி நடந்துக்கலையே. இப்போ அவரை போய் ரவுடி கட்ட பஞ்சாயத்து, யாரை கட்ட பஞ்சாயத்து பண்ணார்? ஒரு மார்வாடி அவன் வந்து மக்களோட நகையை அடமானன்ற பேரில் வாங்கி வச்சுட்டு கொடுக்காம இருந்தானா அவனை போயிட்டு அவங்ககிட்ட சட்ட ரீதியாக தான் பேசியிருக்காரு, சட்ட விரோதமாக அவர் பேச மாட்டார். அவங்க கட்சி தோழர்கள் போய் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அநியாயம் நடந்தால் போய் கேட்க தானே சார் செய்வாங்க. சட்டப்படி அவங்களுக்கான உரிமை கொடுங்க. ஆமாம், இவனுங்க உடனே ஒரு 10 அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வந்துடுவானுங்க. என்ன பண்ணுறது? கொடுத்து ஒளி அந்த நகையை. ஏன்னா இவங்க காவல் நிலையத்துக்கு போவாங்கன்னு தெரியும், காவல் நிலையம் நடவடிக்கை எடுக்கலன்னா அதை எடுத்து போராட்டம் பண்ணுவாங்கன்னு தெரியும், அது ஒரு இஷ்யூ ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அங்கே தான் ஒரு காம்ப்ரமைஸ் வருது. அப்போ இந்த காம்ப்ரமைஸ்னால யார் பாதிப்படைகிறா சொல்லுங்கள்? யார் பாதிப்படைகிறா? அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவன். அப்போ அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு என்ன பேர் வைப்பான் சொல்லுங்கள்? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் ரவுடி. உண்மையிலேயே அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தா நத்தம் கொலையிலையும் நத்தம் கலவரத்திலையும் கோகுல்ராஜ் ஆணவ படுகொலையும் பண்ணியிருக்க முடியும். பல கோடி ரூபா சம்பாரிச்சிருக்க முடியும். அவர் செய்யலை. பல விஷயங்களுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கார். நான் இவ்வளோ பேசுகிற ஆளும் கிடையாது யாருக்காகவும். உண்மையில் சொல்கிறேன், அவருக்கு மரணம் இந்த மாதிரியான மரணம் ஏற்படணும்னு நான் கனவுல கூட நினச்சது கிடையாது. யாருமே நினைக்கல. சரி, பார்க்கலாம். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மாயாவதியிலிருந்து திருமாவளவன், செல்வப்பிரதகை போன்ற பலரும் வந்து உண்மை குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு இந்த. ஆமாம், சிபிஐ விசாரணை கேட்குறாங்க பகுஜன் சமாஜ் கட்சி. என்ன நடக்க போகுது, இன்வெஸ்டிகேஷன் எப்படி போக போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து. அதான் காவல்துறை வந்து சும்மா வந்து அரசுக்காக யார் அரசை விமர்சிப்பவங்க யார் அவங்க மேலே வழக்கு போடலாம், அவங்க ஃபேஸ்புக் பதிவேனா, அவங்க ட்விட்டர் பதிவேனா, அவங்க யூடியூப்பில் என்ன இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரவுடிகள் நடமாட்டம், அவங்க என்ன க்ரைம் பண்ண போகிறாங்க அதை பற்றி உட்காந்து இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் நம்மள மாதிரி ஆட்கள் இவங்கள இது பண்ணிக்கிட்டு டிடிஎஃப் வாசன் இந்த மாதிரியான ஆட்களை போய் கைது பண்ணிவிட்டு அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டுட்டு அதை வச்சுக்கிட்டு இரும்பு கரம் கொண்டு அடைக்கிட்டோம்னா சொல்லக்கூடாது. தெளிவாக இதுவாக செயல்படணும். சென்னை புழல் சிறையும் மனித தலைகளால் நிரம்பி தான் இருக்குது. 1250 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3574 பேர் இருக்காங்க. 566 பேர் மேலே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே இதே சென்னை புழல் சிறையில் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தால் இவ்வளோ குற்றங்கள் நடக்குதுன்னா அப்போ உங்களுடைய இந்த இரும்பு கரம்ன்ற அந்த டெஃபினிஷன், அந்த நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள், அந்த செயல்பாடுகள் உண்மையிலேயே அது வந்து இந்த குற்றங்களை குறைக்கவில்லை என்பதை உணரணும். இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தணும். போதை நடமாட்டம் இதெல்லாம் தான் களையணும். காரணத்தை தான் நீங்கள் களையுமே தவிர சின்ன சின்ன பசங்களை இப்போ தவறான வழக்குகள் போடுறது இதெல்லாம் நிறுத்திக்கிட்டு செயற்பாட்டாளர்கள் மீது பொய் வழக்கு போடுறது, அரசை விமர்சிக்கிறவங்க மீது பொய் வழக்கு போடுறது, இந்த பேட்டி கொடுக்குறவங்க மீது போயிட்டு பொய் வழக்கு போடுறது இதெல்லாம் நிறுத்திக்கிட்டு ஒழுங்காக ஒரு கவர்மெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக விமர்சனங்களை எதிர்கொண்டு செயல்பட்டாலே போதும். இது போன்ற படுகொலைகள் இனியும் நடக்கக்கூடாது. இருக்கக்கூடிய தலித் தலைவர்களை பாதுகாக்க வேண்டும், தலித் மக்களை பாதுகாக்க வேண்டும். தலித் மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்வுபூர்வமாக உறுதியாக இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு செயல்பாடாக நிரூபிக்க வேண்டும். பார்க்கலாம். அரசாங்கமும் காவல்துறையும் தன் கடமையை செய்யும் என்று நம்புவோம். ரொம்ப நன்றி தொடர். நன்றி.